பீகாரை முன்னோடியாக கொண்டு வர்றதில் அவர் ஒரு அரசியல் கட்டமைப்பு, அரசியல் சாணக்கியர்னு சொல்லலாம். அவரை எதிர்த்து போட்டியிட்டவங்க எல்லாரையும் தோற்கடித்து அவர் ஒரு வெற்றி நாயகனாக இன்னைக்கு மகுடம் சூடி உள்ளார். அரசியல் கட்டமைப்பில் முதல்ல அவர் மதுவை ஒழிச்சது தான் பெரிய அவருக்கு ஒரு சவாலான இது. இந்த 10 வருட காலமாக அவர் மதுவை ஒழித்து இன்னைக்கு அங்கு உள்ள மகளிர் அனைவரும் மனதிலும் ஒரு மக்கள் நாயகனாக அவர் அங்கே இருக்கிறார். அனைவருடைய இல்லத்திலும் இன்று பெண்கள் நிம்மதியாக தன் குழந்தைகளுக்கு வயிறார உணவு சமைத்து அவர்களுக்கு பள்ளிகளுக்கு அவர் குழந்தைகளை அனுப்பி வைத்து இவர்களும் ஒரு தொழிலுக்கு சென்று வேலை பார்க்கிறார்கள் என்றால் அதுக்கு முக்கிய காரணமே நமது நிதிஷ்குமார் அவர்கள் மட்டும்தான். திரு ராகுல் காந்தி அவர்களும் தேஜஸ்வி அவர்களும் கூட்டணி INDA இணைந்ததிலிருந்தே அவர்களுக்கு தொகுதி பங்கீடில் நிறைய பிரச்சனைகள் வந்துள்ளது. இதுவே அவர்களுடைய தோல்விக்கு முதலான காரணம். அங்கு ஏற்கனவே திரு தேஜஸ்வி அவர்களுடைய கட்சியில் நிறைய ஊழல்கள் நடந்துள்ளதே பெரிய. பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை. இவங்க என்னன்னா தன்னுடைய வருமானத்தை தான் திமுக கட்சி பார்க்குறாங்க. திரு முதல்வர் அவர்கள் கையில் தான் சட்டத்துறை இருக்குது. அவரு தான் காவல்துறை அவருடைய கண்காணிப்பில் வைத்து கொண்டு இருக்கிறார். அவரு தான் சட்டம் ஒழுங்க பாதுகாக்கக்கூடியவர். திரு முதல்வர் அவர்களே அமைதியாக இருந்து கொண்டு எது வேணாலும் நடக்கட்டும், எனக்கு தேவை வருமானம் வரணும் தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு கொள்கையிலே அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இருக்கிற 6 மாத காலங்களில் தன்னுடைய வருமானத்தை எப்படியெல்லாம் ஈற்ற வேண்டும் என்ற இதிலே திமுக கட்சி இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. தமிழக மக்களையோ அவர்களுடைய நலனையோ அவங்க பார்க்கல. அடுத்தது திரும்பவும் அவங்க ஆட்சிக்கு வரணும், அதுக்கு உண்டான வேலைகள் எந்த மாதிரி சதி திட்டம்லாம் பண்ணலான்றத ஒரு முனைப்போடு தான் செயல்படுறாங்க. தெருவுக்கு டாஸ்மார்க் இன்னைக்கு அதிகமாகி கொண்டு இருக்கிறது. இவங்க எல்லாம் பீகாரை பார்த்து முன்னோடியாக பீகார் மாநிலத்தையும் திரு நிதிஷ்குமார்ஜியும் முன்னோடியாக எடுத்துக்கணும். அவர் எப்படி அந்த அரசியல் கட்டமைப்பை கொண்டு வந்திருக்கிறாரு, எப்படி 10 வருஷ காலமாக ஒரு மதுவை ஒழித்து அந்த மாநிலத்துக்கு எப்படி வருமானம் வருது. இங்கே கேட்டால் எங்களுக்கு வருமானமே டாஸ்மார்க்கில் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ டாஸ்மார்க்கை வச்சு தான் ஒரு மாநிலம் நடக்குதா? ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியுடைய தமிழக மகளிர் அணி தலைவி புவனேஸ்வரி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். இப்போ பீகார்ல ஐக்கிய ஜனதாதளம் கட்சி பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. தொடர்ந்து ஒரு வெற்றி நாயகனாக நிதிஷ்குமார் அவர்கள் பீகாருடைய முதலமைச்சராக தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பீகார் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எதிரில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிகள், அதே நேரத்தில் JDU பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பிரச்சாரங்களில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஓட் சோரி அப்படிங்கிற ஒரு விஷயம், வாக்கு திருட்டு அப்படிங்கிறது எல்லாம் முன் வச்சாங்க. இந்த எதிரில் இருக்கக்கூடிய கட்சியுடைய வியூகங்களை முறியடித்து எப்படி நிதிஷ்குமார் அவர்கள் அங்கு வெற்றி பெற்றாங்க? எங்களுடைய தேசிய தலைவர் திரு நிதிஷ்குமார்ஜி அவர்கள் மாபெரும் இமாலய வெற்றி பெற்றதில் தமிழ்நாட்டினுடைய ஐக்கிய ஜனதாதளம் மிகுந்த பெருமைப்படுகிறது. மிகுந்த உற்சாகத்துடன் நாங்கள் இன்று இருக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி வெள்ளத்தில் சொல்ல முடியாத இதில் நாங்கள் தெளித்து கொண்டு இருக்கிறோம். இப்போது அவருடைய செயல்பாடுகள் அங்கே பீகாரை முன்னோடியாக கொண்டு வர்றதில் அவர் ஒரு அரசியல் கட்டமைப்பு, அரசியல் சாணக்கியர்னு சொல்லலாம். அவரை எதிர்த்து போட்டியிட்டவங்க எல்லாரையும் தோற்கடித்து அவர் ஒரு வெற்றி நாயகனாக இன்னைக்கு மகுடம் சூடி உள்ளார். அதுதான் நாங்கள் இன்னைக்கு பெருமையாக நினைக்கிறோம், பார்க்குறோம். இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் பிரச்சாரமே பெரிய அளவில் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா எதிரில் காங்கிரஸ் கட்சியும் சரி, இந்திய கூட்டணியும் சரி, NDAக்கு ஒரு சவாலாக தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நெருக்கடியான நிலையில தான் இருக்கு. மெஜாரிட்டி கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே இருந்துட்டு. கூட்டணி அங்கே இருக்கக்கூடிய 243 தொகுதிகளில் 122 தொகுதிகளுக்கு மேலே கூட்டணி வெற்றி பெறுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருந்தது. ஆனால் வெற்றியை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாத ஒரு இமாலய வெற்றி. கண்டிப்பா. அப்போ அங்கே என்ன மாதிரியான வியூகங்களை நிதிஷ்குமார் அவர்கள் எடுத்திருப்பாங்க எதிரிகளை வீழ்த்துவதற்கு? அவருடைய அரசியல் கட்டமைப்பில் முதல்ல அவர் மதுவை ஒழிச்சது தான் பெரிய அவருக்கு ஒரு சவாலான இது. இந்த 10 வருட காலமாக அவர் மதுவை ஒழித்து இன்னைக்கு அங்கு உள்ள மகளிர் அனைவரும் மனதிலும் ஒரு மக்கள் நாயகனாக அவர் அங்கே இருக்கிறார். அந்த செல்வாக்குடன் இருக்கிறார். நேற்றைய தினம் பார்த்தா மகளிர் அவர்களுடைய ஓட்டு தான் அதிக அளவில் அவருக்கு இருந்திருக்குது.
மகளிர் சப்போர்ட்டு தான், பெண்களுடைய சப்போர்ட் அவருக்கு பெரிய லெவலில் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 80% வரைக்கும் மகளிர் அவர்களுடைய வாக்குகள் தான் அனைத்தும் செலுத்தியிருக்கிறாங்க. அதனாலேயே அவருக்கு அங்கே பெருவாரியான வெற்றி கிடைச்சுள்ளது. இந்த மதுவிலக்கை கொண்டு வந்தது நிதிஷ்குமார் அவர்களுக்கு பெரிய கை கொடுத்திருக்கிறது பெண்கள் மத்தியில். கண்டிப்பாக அவருடைய 100% அவர் பீகாரில் மதுவை ஒழித்ததுக்கு உண்டான வெற்றி தான் இந்த வெற்றி. அனைவருடைய இல்லத்திலும் இன்று பெண்கள் நிம்மதியாக தன் குழந்தைகளுக்கு வயிறார உணவு சமைத்து அவர்களுக்கு பள்ளிகளுக்கு அவர் குழந்தைகளை அனுப்பி வைத்து இவர்களும் ஒரு தொழிலுக்கு சென்று வேலை பார்க்கிறார்கள் என்றால் அதுக்கு முக்கிய காரணமே நமது நிதிஷ்குமார் அவர்கள் மட்டும்தான். இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி அதல பாதாளத்தில் விழுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 61 தொகுதியில போட்டியிட்டவங்க வெறும் 4 தொகுதியில மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? திரு ராகுல் காந்தி அவர்களும் தேஜஸ்வி அவர்களும் கூட்டணி INDA இணைந்ததிலிருந்தே அவர்களுக்கு தொகுதி பங்கீடில் நிறைய பிரச்சனைகள் வந்துள்ளது. இதுவே அவர்களுடைய தோல்விக்கு முதலான காரணம். மற்றொன்று, அங்கு ஏற்கனவே தேஜஸ்வி அவர்களுடைய கட்சியில் நிறைய ஊழல்கள் நடந்துள்ளதே பெரிய காரணம் என்று நாம் சொல்லலாம். இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ தேஜஸ்வி யாதவ் அவர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமே காங்கிரஸ் கட்சி தான், ராகுல் காந்தி தான் அப்படிங்கிற விமர்சனங்கள் அங்க முன்வைக்கப்படுது. குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் கூட இன்னைக்கு பேசும்போது குளத்துல குதிச்ச காங்கிரஸ் தலைவர் சேர்ந்து தன்னுடைய கூட்டணி கட்சியை இழுத்து நீர்ல மூழ்கடித்து விட்டார் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே தெரிவிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவர் திரு மோடிஜி அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து. மக்கள் அவர்களுடைய தீர்ப்பை மிக தெளிவாக இன்றைய தினம் நாட்டிற்கு எடுத்து உரைத்திருக்கிறார்கள். இன்று தமிழகத்திலும் யார் யார் வேண்டுமானாலும் முதல்வராக கனவு காணலாம். ஆனால் அனைவருமே யார் யார் முதல்வர் ஆகணும் என்ற எண்ணம் உடையவர்கள் திரு நிதிஷ்குமார்ஜி அவர்களை நேரில் சென்று அங்கே உள்ள அந்த மாநிலத்தில் அவர் என்னென்ன முறைகளை பின்பற்றுகிறார், மது ஒழிப்புக்கு என்னென்ன ஆயத்தங்களை பின்பற்றி அந்த மாநிலத்திற்கு வருமானம் ஈட்டுகிறார் என்று, மதுவால் தான் இங்கே வருமானம் தமிழ்நாட்டிற்குன்னு நினைக்கிறாங்க. தெரு தெருக்கு டாஸ்மார்க்கு அதிகரித்து உள்ளது. ஆனால் ஒரு பீகாரில் 10 வருட காலமாக மது ஒழிப்பு இல்லை. இந்த மது ஒழிப்பை அவர் ஒடுக்கி ஒரு இடத்துலையும் இல்லாத, நீ குடித்தால் உனக்கு தண்டனை, ஒருத்தருக்கும் தண்டனை, மது குடித்தாலுமே அந்த பர்சனுக்கு தண்டனைன்றதை உறுதிப்படுத்தி வச்சிடறாரு. நீ மதுவாலை இறந்தியா 10 லட்சம் 5 லட்சம்லாம் உனக்கு கொடுக்க முடியாது, நீ ஏன் குடிச்ச அப்படின்றத அவர் அங்கே கொண்டு வராரு. இன்றைக்கி கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதாவுடன் நட்புறவாக இருந்து தனது மாநிலத்திற்கு தேவையான உரிமை தொகைகளை கேட்டு வாங்கி தன்னோட மாநிலத்தை முன்னுதாரணமாக முன்னேற்றி கொண்டு வந்திருக்கிறார். அதை எவ்வளோ பெருமையாக அந்த மாநிலம் நினைக்கிது, அந்த மாநில மக்கள் நினைக்கிறாங்க. இன்றைக்கி பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்துள்ளார். பெண்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளார். இளம் பெண்கள் அனைவருக்கும், படித்த பட்டதாரி அனைவருக்கும் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அனைவருக்கும் வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். இப்போ பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்க இருக்கக்கூடிய தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே வரக்கூடிய ரிசல்ட் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதே போன்ற ஒரு ரிஃப்ளெக்ஷன் தமிழகத்தில் இருக்குமா, எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? கண்டிப்பாக 100% இருக்கும். நாங்கள்லாம் இப்போ புது உத்வேகத்துடன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய மாநில தலைவர் திரு மணிநந்தன் அவர்கள் மது ஒழிப்பினை தொடர்ந்து பல பத்திரிகைகளிலும் யூடியூப் சேனல்களிலும் மீடியாக்களிலும் குரல் கொடுத்து வந்து கொண்டு இருக்கிறார். அவர் வர சட்டமன்ற தேர்தலுக்கு நிதிஷ்குமார்ஜியை சென்னைக்கு அழைத்து வந்து தேர்தல் பிரச்சாரம் நடத்த தகுந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறார். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறார். இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் ஒரு தொடர் வெற்றி நாயகனாக நிதிஷ்குமார் அவர்கள் இருந்தாலும், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சி வெளியில பெரிய அளவு தெரியாத ஒரு சூழல் தான் இருக்கு. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சி யார் கூட சேர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க? அதாவது அங்கே பீகாரில் பாஜக அண்டு கூட்டணி அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்திலையும் பாஜக கூட சேர்ந்து பயணிக்கிறாங்களா, எப்படி இருக்கு தமிழக? அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை எங்கள் தலைமை மணிநந்தன்ஜி அவர்கள்
பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். தமிழகத்திலும் பாரதிய ஜனதாவுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற புது ஆயத்தம் எங்களுக்கு தோன்றுகிறது. அனைத்து இந்த அண்ணா திராவிட கழகமுடனும் இணைந்து வந்த வருட சட்டமன்ற தேர்தலை சந்தித்தாலும் சந்திக்கலாம். அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தையில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் எங்களுடைய தலைவர். அதிமுக பாஜக கூட்டணியில தமிழகத்துல ஐக்கிய ஜனதா தளம் கட்சி இணைந்து 2026 செயல்படுவதற்கான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. தலைமை, எங்களுடைய தேசிய தலைமை அதுக்கு உண்டான முயற்சிகளை எங்களுக்கு எடுத்து கொடுக்கும். யாருடன் கூட்டணி என்பது தேசிய தலைமை முடிவு செய்து எங்களுடைய தலைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்க 10 ஆண்டு காலமாக அங்க மதுவிலக்கு இருக்கிறது. அங்க குற்றச்செயல்கள் பெருமளவு குறைந்திருப்பதாகத்தான் அங்க இருக்கக்கூடிய டேட்டாஸ் புள்ளி விவரங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப தமிழகத்திலையும் பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சியில இருக்காங்க. ஆனா மதுவிலக்கு அப்படிங்கிற கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் சமயத்துல சொல்லப்படுது, வாக்குறுதிகளாக கொடுக்கப்படுது. ஆனா மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கு அவங்க தயங்குறாங்க அல்லது பின்வாங்குறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பீகாரில் பார்த்தீங்கன்னா 21,000 லட்சம் குற்றச்சம்பவங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி அடியோடு அழிச்சிருக்கிறாரு திரு நிதிஷ்குமார்ஜி அவர்கள். ஆனால் தமிழகத்தில் தினம் ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தன்மை. ஒரு லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் கோவையில் ஒரு பெண்ணு தனியாக நைட்டில் சட்டக்கல்லூரி மாணவிக்கே அந்த நிலைமை. ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு திருவண்ணாமலையில் காவலர்களே ஆந்திராவிலேருந்து வந்த பெண்களை அட்டுழியம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை. இவங்க என்னன்னா தன்னுடைய வருமானத்தை தான் திமுக கட்சி பார்க்குறாங்க. திரு முதல்வர் அவர்கள் கையில் தான் சட்டத்துறை இருக்குது. அவர் தான் காவல்துறை அவருடைய கண்காணிப்பில் வைத்து கொண்டு இருக்கிறார். அவர் தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியவர். திரு முதல்வர் அவர்களே அமைதியாக இருந்து கொண்டு எது வேணாலும் நடக்கட்டும், எனக்கு தேவை வருமானம் வரணும் தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு கொள்கையிலே அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இருக்கிற 6 மாத காலங்களில் தன்னுடைய வருமானத்தை எப்படியெல்லாம் ஈற்ற வேண்டும் என்ற இதிலே திமுக கட்சி இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது. தமிழக மக்களையோ அவர்களுடைய நலனையோ அவங்க பார்க்கல. அடுத்தது திரும்பவும் அவங்க ஆட்சிக்கு வரணும், அதுக்கு உண்டான வேலைகள் எந்த மாதிரி சதி திட்டம்லாம் பண்ணலான்றத ஒரு முனைப்போடு தான் செயல்படுறாங்க. தெருவுக்கு டாஸ்மார்க்கு இன்றைக்கி அதிகமாகி கொண்டு இருக்கிறது. இவங்க எல்லாம் பீகாரை பார்த்து முன்னோடியாக பீகார் மாநிலத்தையும் திரு நிதிஷ்குமார்ஜியும் முன்னோடியாக எடுத்துக்கணும். அவர் எப்படி அந்த அரசியல் கட்டமைப்பை கொண்டு வந்திருக்கிறாரு, எப்படி 10 வருஷ காலமாக ஒரு மதுவை ஒழித்து அந்த மாநிலத்துக்கு எப்படி வருமானம் வருது. இங்கே கேட்டால் எங்களுக்கு வருமானமே டாஸ்மார்க்கில் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ டாஸ்மார்க்கை வச்சு தான் ஒரு மாநிலம் நடக்குதா? எத்தனை குழந்தைகள், சிறு வயது பள்ளி பருவ மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அனைவரும் இந்த போதைக்கு அடிமையாகி எத்தனை கணவர்களை இழந்து எத்தனை கைம்பெண்கள் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வறுமைக்கு காரணமாக ஆகிப்போச்சு இந்த திமுக அரசு. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேடம். நன்றிங்க சார்.